2023 திருநெல்வேலி. ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து ஒரு தோட்டத்து வீட்டுக்கு போறாங்க. அந்த தோட்டத்து வீட்டில் அவங்க பண்ண ஒரு சின்ன தப்பு அவங்க உயிரையே காவு வாங்குற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? நாங்க தெரியாம வந்துட்டோம், எங்களை மன்னிச்சிரு. நீங்க உங்க கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத ஒரு உண்மையான அமானுஷ திகில் உண்மை சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம உங்க குலதெய்வத்தின் பெயரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட யார் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராவிட் அப்படிங்கிற ஒருத்தர் தாங்க சொல்லியிருக்காரு. அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அவர் மதுரையில் லா காலேஜில் வந்து படிச்சுட்டு இருக்காருங்க. அவர் திருநெல்வேலி சேர்ந்தவர் தான். அவர் சொன்ன ஒரு உண்மை சம்பவத்தை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். ஓகேவா? ரொம்ப பேச விரும்பல. என்ன கதை, என்ன நடந்துச்சு, அப்படி அந்த திகில் ஆத்மா யாருடையது, கடைசியில் அவங்க எல்லாரும் அதுல இருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே ரொம்பவுமே டீட்டெயிலாக சொல்றேன். வாங்க அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த சம்பவத்துக்குள்ள போவதுக்கு முன்னாடி நீங்க ஒரு சில விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கணுங்க. ஃபர்ஸ்ட் டிராவிட் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி தான் அவருக்கு பூர்வீகமே. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊருங்க. அவர் வந்து நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரியே மதுரையில் லா படிச்சுட்டு இருக்காரு. அங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஒரு 3 பேர். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய், அஜய், நதீம். இவங்க 3 பேர் இருந்தாங்க அவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே காலேஜில் ஒன்றா தாங்க படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இவங்களுக்கும் இந்த தோட்டத்து வீட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். டிராவிட் ஒரு தடவை லீவுக்காக இவருடைய சொந்த ஊரான திருநெல்வேலிக்கு வாராருங்க. அங்க வந்துட்டு தான் தெரியுது அவருடைய அப்பா ஒரு தோட்டம் ஒன்று வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுதுங்க. அந்த தோட்டத்துக்கு போய் பார்க்குறாங்க. அது பார்த்தா அவங்க ஊர்ல இருந்து இந்த ஹைவே இருக்கும். அந்த ஹைவேக்குமே சைடில் வந்து உள்ள ரொம்ப தூரம் தள்ளி போகணும். அங்கே ஒரு இடத்துல தான் ஒரு சூப்பரான தோட்டம். அந்த தோட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாமரம் வச்சுருக்காங்க, தென்னை வச்சுருக்காங்க, அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன வீடு இருக்குது. ப்ளஸ் அதில் வந்து ஒரு கிணறுமே இருக்குங்க. இந்த மாதிரிப்பட்ட ஒரு தோட்டமாக தான் அந்த தோட்டமானது காட்சி அளிக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பால் அடைஞ்ச நிலைமையில் ஒரு சின்ன வீடானது இருக்குங்க. அப்போவே டிராவிடோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, நான் இந்த தோட்டத்தை வாங்கும் போதே இந்த தோட்டத்துக்காரர் சொன்னார், அந்த வீட்டை எக்காரத்தை கொண்டு யூஸ் பண்ணாதீங்க, அது வேற ஆளோட இடம், அந்த சைடு போகிறதோ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதோ இந்த மாதிரி வேலை எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி டிராவிட் கிட்ட மட்டும் இல்லைங்க, டிராவிடு கிட்ட டிராவிடோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் அந்த தோட்டத்துக்குள்ள வேலைக்குன்னு வச்சிருப்பாங்க தெரியுமா, இவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு டிராவிடோட அப்பா தெளிவாகவே சொல்லிட்டாருங்க. ஸோ அந்த வீட்டு பக்கம் இப்போ போகக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கும் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டிராவிட் வந்து திரும்ப மதுரைக்கு வராருங்க. வந்ததுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே ரூம் எடுத்து தான் இருக்காங்களா. அப்போ இந்த மாதிரி எங்கள் அப்பா தோட்டம் ஒன்று வாங்கியிருக்காரா, சூப்பராக இருக்குது, நம்ம ஒரு நாள் என்றைக்காவது ஒரு லீவ் ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸாக போகலாம், சமைச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரி டிராவிடோட அப்பா என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோட்டத்திலேயே ஒரு வசிக்கிற மாதிரியான முன்னாடி வந்து மோட்டார் ரூம் மட்டும் தான் இருந்துச்சான். அதுக்கப்புறம் வந்தால் போனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் தங்குறதுக்காக ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம் மாதிரி வச்சு ஒரு சிம்பிளான ஒரு வீடு ஒன்று அதே தோட்டத்தில் வந்து கட்டிடுறாருங்க. இந்த கெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி யாராவது வந்தால் போனால் வசிச்சுட்டு இருக்கிறதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு வீடும் போட்டாருங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு நாள் வந்து திருநெல்வேலி போகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸு அஜய், விஜய், நதீம் அண்ட் டிராவிட் இவங்க 4 பேரும் சேர்ந்து 2 பைக்கில், ஒரு வண்டியில் 2 பேர் வச்சு மதுரையிலிருந்து திருநெல்வேலிக்கு வராங்க. இதில் பைக்லேயே வந்தாச்சு. பைக்கில் வந்தாச்சு. டிராவிட் வீட்டுக்கு போகிறாங்க. டிராவிட் வீட்டில் டிராவிட் அம்மா அப்பாவெல்லாம் பார்த்து பேசுகிறாங்க. பேசிட்டு நல்லா சாப்பிட்டு எடுத்துகிட்டு அங்கேயே இருக்காங்க. அப்போ ஈவினிங் டைம் ஆகுதுங்க. ஈவினிங் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, டே வாடா தோட்டத்தை சுற்றி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி டிராவிட் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய தோட்டத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே மாமரம் இருக்குது, தென்னை மரம் இருக்குது. அங்கே வேலை செய்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா தென்னையில் ஏறி எல்லாத்துக்கும் இளநீ வெட்டி கொடுக்குறாரு. எல்லோரும் இளநீ குடிக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கிணற பார்க்குறாங்க. கிணறுலாம் சூப்பர்
சூப்பராக இருந்துச்சு. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டே நாளைக்கு காலைல வருவோம், ஏதாவது சிக்கனுக்குன்னு ஏதாவது கடையில் வாங்கிட்டு வருவோம், இல்லைன்னா இங்கே வச்சு நம்ம சமைச்சிருவோம். ஏன்னா தோட்டத்து வீட்டில் ஆல்ரெடி கிச்சன் எல்லாமே இருக்குது. அப்போ ஒன்று இங்கே வச்சு சமைச்சிருவோம், சமைச்சிட்டு நம்ம ஜம்முன்னு குளியலை போடுறோம், குளிச்சுட்டு அப்படி என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ முதல் நாள் நைட்டு தோட்டத்தை பார்த்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் டிரைவர் சொல்கிறாரு, என்னென்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து தோட்டத்தில் சமைச்சு எடுத்து சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போவும் அவங்க அப்பா கேட்குறது ஒரே ஒரு விஷயந்தான், யாருக்காவது குடிப்பழக்கம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கானுலாம் அவங்க கொஞ்சம் குடிப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ டிரைவரோட அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்லாம் கிடையாது, அவர் பசங்கன்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பெருசாக எதுவும் எடுத்துக்க மாட்டார். சரி ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ஏதாவது இல்லாத சேட்டைக்கிட்டே பண்ணிடக்கூடாது, நான் தோட்டத்துக்காரனை வந்து கிளம்ப சொல்லிடுறேன், நீ அவன்கிட்ட ஏதாவது பிரச்சனையை பண்ணி விட்டுருவானோ இவனை தண்ணியை போட்டு அப்படிலாம் பண்ண வேண்டாம், தோட்டத்துக்காரனை போக சொல்லிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே, நீங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு வச்சுட்டு நீங்கள் அங்கேயே வந்து ஸ்டே பண்ணனாலும் ஸ்டே பண்ணிடுங்க, இல்லை சாயங்காலம் போல் வீட்டுக்கு வரதுனால வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவரோட அப்பாவும் சொல்லிட்டாருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டிரைவிடு, அஜய், விஜய், நதீம் இவங்க 4 பேரும் மறுநாள் காலைல தோட்டத்துக்கு போகிறாங்க. போன உடனே மாங்காயெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. கிணத்துல குளிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆள் போயிட்டு வந்து என்னென்ன சரக்கு உண்டோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, சிக்கனும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. தோட்டத்து வீட்டில் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எப்படி இருப்போம், தோட்டத்து வீட்டில் சரியான சமையல் குடியும் நடக்குது. அண்ட் ஆல்சோ கிணத்துல விழுந்து நல்லா ஜம்முன்னு எல்லோரும் ஜாலியாக குளிக்கிறாங்க. அப்புறம் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே முடிஞ்சிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி ஆகுதுங்க. சாயங்காலம் 6 மணி ஆனாட்டி என்னாச்சு, இவங்க எல்லாரும் அந்த கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு சும்மா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் டிரைவிடு அன்னைக்கு நடந்த அந்த சம்பவத்தை சொல்கிறாரு. என்னென்னா, டேய் அங்கே தெரியுது பாரு ஒரு வீடு, அந்த வீட்டு பக்கம் மட்டும் எக்காரத்தை கொண்டு போகக்கூடாதான், அது வேற ஒருத்த இடமா, அந்த வீடே வந்து ஒரு மர்மமான வீடாக, யாருமே அந்த சைடு போக வேண்டாம்னு சொல்லி இந்த இடத்த விற்றவருன்னு சொன்னார் எங்கள் அப்பாவும் சொன்னாரா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ ஆல்ரெடி டிரைவர் அப்பா இந்த மாதிரி சொல்லிட்டாரா, இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இன்னும் கொஞ்சம் க்யூரியாசிட்டி அதிகமாகுது. ஏன்னா இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், நம்மள்ட்ட ஒரு விஷயம் பண்ணாத செய்யாத இப்படின்னு சொன்னால் தான் அதை நம்மளுக்கு செய்யணுங்கிற ஒரு தூண்டுதலானது ஏற்படும். இதே மாதிரி தான் அவங்க 3 பேருக்குமே வந்து அதில் என்ன இருக்குது அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையானது வருதுங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, சரி ஓகே அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. டிரைவிடும் பெருசாக எடுத்துக்கலங்க, ஏன்னா அவரும் குடிச்சிருக்காரு. அது போக அந்த வீட்டில் அப்படி என்ன இருக்க போகுது, சும்மா பூட்டி கிடந்த வீடு தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் டிரைவிடு நினைக்கிறாரு. இவங்க 4 பேரும் கீழே இறங்கி அந்த வீட்டை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பார் தெரியுமா. ஆல்ரெடி டிரைவிடு அப்போ நான் தோட்டத்துக்காரனை வந்து வர வேண்டாம்னு சொல்லிடுவேன் தான் சொன்னார். ஆனாலும் அவர் அங்கே வராரு. எதுக்குன்னா, தண்ணியை திறந்து விட்டுருக்காங்களாம், தண்ணியை போட்டுருன்னு சொல்லி அப்பா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி போட்ட வராருங்க. அப்போ கவனிக்கிறாரு, இவங்க 4 பேர் சேர்ந்து அந்த வீட்டை காட்டி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவர் அந்த தோட்டக்காரர் சொல்கிறாரு, தம்பி என்னடா பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு டிரைவிடு, ஆமாண்ணே எல்லாம் பண்ணியாச்சு, இப்போ அந்த வீடை தான் பார்க்க போகிறோம், அந்த வீட்டை பற்றி எதாவது தெரியுமானே, நாங்கள் போகலான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தோட்டத்துக்காரர் சொன்னார், தம்பி சொன்னால் கேளுங்கம்மா, போகாதீங்க அந்த சைடெலாம், அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஏரியா, நானே நிறைய தடவை நைட் டைமில் அனுபவப்பட்டிருக்கேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன், வேண்டாம் கேட்காதீங்க போகாதீங்கன்னு சொல்கிறாரு. இவங்க 4 பேர் இருந்துக்கிட்டு அதை பெருசாகவே எடுத்துக்கல. அது போக பின்னாடி சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஷெட் இருக்கும், அதுக்கிட்டலாம் பேராதீங்க அப்படிங்கிறாரு. இவர் போகாதீங்கன்னு சொல்கிறதே இவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தூண்டுதலை வந்து ஏற்படுத்தி விடுது. அது அப்போ அந்த தோட்டத்துக்காரருக்கு தெரில. அப்போ அந்த தோட்டத்துக்கார்ட்ட வந்து எதுவும் பிரச்சனை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா, என்ன அதெல்லாம் போக மாட்டோம்னே, சும்மா உங்கள்கிட்ட விளையாட்டு கேட்டுட்டு இருந்தோம்னே, அதான் நீங்கள் சொல்லி அது எப்படி நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பெருசாகவே எடுத்துக்காமல் அனுப்பி விட்டுட்டாரு வீட்டுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்துக்காரரும் போயிட்டாரா. இப்போ 4 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த கிணத்து பக்கத்தில் ஒரு திண்ணையில் வந்து உட்காந்துருக்காங்க. இப்போ என்னென்னா, அந்த வீடு வந்து எந்த சம்மந்தப்பட்ட வீடு அப்படிங்கிற மாதிரி 4 பேருக்குள்ளேயும் ஒரு டிஸ்கஷன் வருதுங்க. அப்போவும் ஒரே ஒருத்தர் அந்த நதீம் இருக்கார் தெரியுமா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது ஏதாவது பேய் வீடாக இருக்கும், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், பேய் வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறாங்க, டே பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நதீம் சொல்கிறாரு, பேய் இருக்கோ இல்லையோ, எனக்கெலாம் பேயை பார்த்து பயமே கிடையாது, நான்லாம் எவ்வளவோ பார்த்துட்டேன், பேயெல்லாம் ஜுஜிக் மேட்டர் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த தென்னை மரம் இருக்குது தெரியுமா, தென்னை மரத்துலேருந்து ஒரு தேங்காய் டொமால்னு கீழே விழுதுங்க. அது கீழே இப்போது நம்மளே அசால்ட்டாக இருக்கும், நம்மளை டக்குன்னு ஏதாவது ஒரு பொருள் கீழே விழுந்தாலும் ஏதாவது ஒன்று ஆனாலும் டக்குன்னு ஒரு பயம் கொடுக்கும் தெரியுமா. அதை மாதிரி அந்த தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் கீழே விழுந்தோட்டி நதீம் டக்குன்னு நல்லா பயந்துட்டார். நதீம் பயந்தோட்டி இவங்க 3 பேர் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் தான் பேயை பார்த்து பயப்படாத ஆளா,
ஒரு தென்னை மரத்தில் தேங்காய் விழுறதுக்கே பயந்து செத்துட்டு இருக்கா, நீ வாய் பேசுறியா அப்படி இப்படின்னு நோட்டி நதீமுக்கு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிட்டு. என்ன இருந்தால் என் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை நல்லா கலாய்ச்சிட்டாங்க, யாருக்குள்ளே தண்ணி வேற போட்டிருக்காரு, அப்போ நான் கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே போவேன், யாராவது வாரன்னா வாங்க, வராதவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவங்க 3 பேருமே டே நானும் வாரண்டான்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குது? ஈவினிங் 6 மணி போல் நடக்குதுங்க. அப்போ என்ன ஆகுது, 6:30 மணி போல் ரொம்பலாம் இருட்டாயிருக்கு, அதெல்லாம் ஓரளவு நார்மலாக இருட்டாயிருக்குங்க. ஸோ அந்த வீட்டுக்கிட்ட போகிறாங்க. வீட்டுக்கிட்ட போனட்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடு வந்து ஒரு பாலடைஞ்ச நிலைமையில் இருக்குது. அதாவது எப்படின்னா, அந்த வீடோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பக்கம் செவரு, ஒரு சிங்கிள் ரூம் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிங்கிள் ரூமு, ஒரு சின்ன படி, மேலே ஒரு மொட்டை மாடி மாதிரி இந்த மாதிரி இருக்குங்க. ஸோ இதனால என்னென்னா, அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க, ஜஸ்ட்டு கொண்டி மட்டும் தான் போட்டிருக்கு, உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அந்த பழைய காலத்தில் சுவிட்ச் போர்டு இருக்கும், யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரில, இந்த இப்படி தூக்குற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்குது. அதை போடும்போது ஒரு குண்டு பல்பு எரியுது. எரிஞ்சுட்டு இவங்க சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு பார்த்தா கரண்ட் ஆஃப் ஆகுதுங்க. அந்த செகண்டு அந்த குண்டு பல்பு டக்குன்னு ஆஃப் ஆகுது. இவங்க எல்லாத்துக்கும் இப்போ என்னென்னா, நம்மளே அந்த இடமே ஒரு மர்மமான இடம்னு தெரியும், பெய்யாச்சு நம்மளே போகும்போது திடீர்னு ஏதாவது ஒரு மர்மமான விஷயம் நடந்தால் நம்மளுக்கு எந்த லெவலுக்கு பயமானது ஏற்படும் யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் அந்த லைட்டை ஆஃப் ஆன உடனே 4 பேருக்கும் பயங்கரமாக பயமானது ஏற்பட்டுட்டுங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, விறுவிறுன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா நல்லாவே இருட்டாயிட்டு, அண்ட் அந்த டிராவிடோடைய தோட்டத்தில் பார்க்காங்க, அதில் எரிஞ்சிட்டு இருந்த லைட்டுமே ஆஃப் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், கரண்ட்டு கட் ஆகிட்டு அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சு போச்சுங்க. அப்போ நம்ம நேரத்துக்கு தான் கரண்ட்டை பிடுங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஃப்ளாஷ் லைட்டை வச்சுட்டு அப்படியே இது பண்ணுறாங்க. மாடி, நான் சொன்னேன் தெரியுமா, ஒரு சின்ன மாடி மட்டும் இருக்குன்னு, அந்த மாடியில் யாரோ நடக்கிற சத்தமானது கீழே உள்ள இவங்களுக்கு நல்லாவே கேட்குதுங்க. அதாவது நீங்கள் இருக்கீங்க, அமைதியாக அந்த இடமே இருக்குது, யாராவது நடந்தால் அந்த ஃபுட் ஸ்டெப்போட சவுண்டு உங்களுக்கு கேட்குமா கேட்காதா? இதே மாதிரி தான் மாடியில், இப்போ நான் ஒரு ரூமில் இருக்கேன், மாடியில் யாராவது நடந்தால் அந்த மாடியில் நடக்கிறதோட அதிர்வே எனக்கு கேட்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கு மேலே யாரோ நடக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்வானது கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே 4 பேருக்குமே நல்ல பயம் கொடுத்துட்டு, ஏன்னா மாடியில் யார் நடக்கான்னு தெரியலையே, நம்ம மட்டும் தானே இருக்கோம், வேறு யாருமே கிடையாது, யாருன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப குழம்பி போயிட்டாங்க. டக்குன்னு மேலே போய் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணிட்டு அப்படியே ஃபோனை தூக்கிட்டு மேலே போகிறாங்க. மேலே பார்த்தா யாருமே இல்லை. அப்போ என்ன யோசிக்கிறாங்கன்னா, ஏதாவது ஒரு குரங்கு ஏதாவது வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அஜய் சொல்கிறாரு. அப்போ டிராவிட் சொல்கிறாரு, எங்கள் ஊர் சைடில் நான் குரங்கே பார்த்தது கிடையாது, குரங்குலாம் இந்த சைடு வர வாய்ப்பே கிடையாது அப்படின்றதுக்கு, அதெல்லாம் விடுங்கடா, சும்மா நீங்களே என்னத்தையா பயமுடுத்திட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அவர் பெருசாக எடுத்துக்காமல் 2 பேருமே கீழே வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு பேசாமல் அந்த வீட்டை பக்கம் போகணுமா போகக்கூடாதா? ஆனால் அப்படி போகாமல் 4 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளேயே இன்னும் ஃப்ளாஷ் லைட்டை போட்டு நல்லா நிறைய விஷயங்கள் தேடுறாங்க. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போதே உள்ளே ஒரு சின்ன கதவு இருக்குது. அதாவது ஒரு சின்ன ரூமுக்குள்ள கதவு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சின்ன கதவு இருக்குது. நம்ம ஆரம்பத்தில் எப்படி வெறும் சிங்கிள் ரூம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு வீடுன்னு நினச்சோம், ஆனால் உள்ளே இன்னொரு கதவு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், உள்ளே வேற ஒரு ரூம் இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுங்க. அப்போ அந்த அஜய் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ரூம் கிட்ட போகிறாரு. அப்போ ஃப்ளாஷ் லைட் வச்சுருக்காரு கரெக்டாக. அப்போ அவர் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் போயிட்டுருக்காரு ஃப்ளாஷ் லைட் போட்டு. அந்த ரூம் கதவு கிட்ட ஃபோனை வச்ச உடனே ஃபோனில் வந்து சிக்னலே இல்லைங்க. அப்போது கொஞ்சம் தள்ளி வந்தால் சிக்னல் இருக்குது, கிட்ட வந்தால் சிக்னல் இல்லை. அப்போ அந்த ரூம் கிட்ட மட்டும் எப்படி சிக்னல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. அப்போ தான் இந்த விஜய் என்ன தெரியுமா பண்ணுறாரு, பெரிய ஒரு தப்பு பண்ணுறாருங்க. என்னென்னா, மச்சான் இந்த பூட்டை உடைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஏன்டா இந்த பூட்டை உடைக்கணும்னு கேட்டதுக்கு, இந்த பூட்டை உடைச்சி உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம், என்ன புதையெல்லாம் வச்சுருக்க போகிறாங்க, ஏதாவது இருக்கும், சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு ஆயிட்டலாம், உள்ளே திறந்து பார்த்துருவோன்னு. டிரைவர் என்ன சொல்கிறாருன்னா, வந்ததை பார்த்துக்கலாம்டா, அடிங்கடா பூட்டை உடைங்கடா அப்படின்ட்டார். உடனே என்ன பண்ணுறாரு, இவர் நதீம் இருக்கார் தெரியுமா, அவர் வெளியே போய் ஒரு கம்பி எடுத்து வர்றாரு. எடுத்துகிட்டு வந்து அந்த பூட்டை உடைக்கிறாங்க. பூட்டை உடைச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே ரொம்ப பாலடைஞ்சி அந்த தூசியும் துப்பட்டையுமா போட்டுக்கிட்டு அந்த ஒற்றையாக இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி அந்த ரூமே ரொம்ப ஒற்றையாக இருக்குங்க. உள்ளே யார் ஃபோனுக்குமே சிக்னலே இல்லை, அந்த மாதிரிப்பட்ட ரூம் தான். திரும்ப ஃப்ளாஷ் லைட்டை போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த ரூம் ரொம்பவுமே பாலடைஞ்சு போய் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, சுற்றி ஏதாவது இருக்கான்னு தேடுறாங்க.
ஒரு பழைய பெட்டிங்க. அதாவது இந்த பழைய காலத்துலலாம் பெட்டி இருக்கும் தெரியுமா, ட்ரங்க் பெட்டி அப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பெட்டி ஃபுல்லாகவே தூசியாக நிறைஞ்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஒரு சின்ன பூட்டை வச்சு அந்த பெட்டியை வந்து பூட்டியிருக்காங்க. அந்த பெட்டி மட்டும்தான் அந்த ரூம் ஃபுல்லாகவே இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பெட்டியை திறப்போம், இந்த பெட்டிக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பெட்டியை நம்மளால் தொடவே முடியாது. ஏன்னா அந்த லெவலுக்கு அந்த பெட்டி ஃபுல்லாக தூசி. இவர் நதீம் இருக்கார் தெரியுமா, அவர் வந்து கர்ச்சிப் வச்சுருந்துருக்காரு. அந்த கர்ச்சிப் எடுத்து அந்த பெட்டியை ஃபுல்லாக அப்படியே மெல்ல தொடச்சிருக்காங்க. தொடச்சிட்டு அந்த பூட்டு இருக்குது தெரியுமா, அந்த பூட்டை சும்மா கைட்டு இழுத்ததுக்கே அந்த பூட்டு வந்து வந்துட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த பெட்டியை திறக்கிறாங்க, போன கரண்ட்டு ரிட்டன் வந்துட்டுங்க. அதாவது ஆல்ரெடி அந்த பக்கத்து ரூம் குண்டு பல்ப்பு ஆஃப் ஆகி தானே இருக்குது, அந்த குண்டு பல்ப்பு எரிய ஆரம்பிச்சிட்டுங்க. பரவாயில்லையே இப்போ கரண்ட் வந்துட்டேன்னு சொல்லி எல்லோரும் ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுறாங்க. இந்த ரூம்லேயும் அதே மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்குது, பழைய கால சுவிட்சு. அந்த சுவிட்சை போடுறாங்க, ஒரு சின்ன குண்டு பல்ப் மாதிரி ஒன்று எரியுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டிக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. அந்த பெட்டிக்குள்ளே ஒன்று ஒன்றா பார்க்கும்போது லைட்டானது விட்டு எரிய ஆரம்பிக்குது. எது அந்த ரூம்லேயும் சரி இந்த ரூம்லேயும் சரி லைட் வந்து விட்டு எரியுது. இதை பார்த்து அஜய்க்கு வந்து ஃபஸ்ட்டு பயம் கொடுத்து அவர் 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டார். என்ன அஜய் என்னாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு, பயமாக இருக்குடா, வாங்கடா இங்கேருந்து கிளம்பிடுவோம், லைட்டெல்லாம் விட்டு எரியுடா, இதெல்லாம் நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், இது எந்த இப்படிலாம் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அவர் டிரைவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை இது ரொம்ப பழைய காலத்து வீடு, இப்போ தான் கரண்ட் வீட்டு வந்திருக்கு, ஏதாவது லோ வோல்டேஜாக இருக்கும், நீ வேறு இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தால் முடியுமா அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காரு. இது கேட்ட அந்த விஜயும் சரி நதீமும் சரி ரொம்பவுமே அஜயை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடனே அஜயும் இருந்துக்கிட்டு நம்ம தான் ஏதோ தப்பாக நினச்சிட்டோம் போல், ஒன்றும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பெட்டிக்கிட்டே வராங்க. இப்போ அந்த பெட்டியில் உள்ள ஒரு பொருளையுமே எடுத்து பார்க்குறாங்க. அப்படி எடுத்து பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பெட்டியில் என்ன இருக்குன்னா பழைய காகிதங்கள் இருக்குது. அதாவது வெறும் பேப்பர் தான், பழைய காகிதங்கள் இருக்குது. அது போக முடி, என்னது தலை முடி, ஏதோ கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களுங்க. அது எந்த மாதிரி பொருட்கள் தெரியுமா அவர் சொன்னார், முடி இருந்துச்சாங்க, நகங்கள் இருந்துச்சாங்க, அண்ட் அது போக கொஞ்சம் எலும்புகள் இருந்துச்சா, அது போக பேப்பரை விரித்து இது எல்லாமே வச்சுருந்தாங்களாம். இதை பார்த்த உடனே பயங்கரமாக எல்லாத்துக்கும் பயமானது ஏற்பட்டுட்டு. ஏன்னா முடி நகம் இருந்தால் பரவாயில்ல, எலும்புலாம் இருக்கும்போது எப்படி இருக்கும். திடீர்னு இவங்க 4 பேரும் இங்கே தான் இருக்காங்க, இவங்களுக்கு பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிற சத்தமானது கேட்குதுங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இவங்க 4 பேர் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க. அந்த தோட்டம் இருக்கிறதுமே ரொம்ப அவுட்டரான ஏரியாவில். இவங்க அந்த ட்ரங்க் பெட்டியை திறந்து பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து யாரோ சிரிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிரிப்பு சத்தமானது இவங்களுக்கு கேட்குதாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு எல்லாரும் பயந்து அலறி அடிச்சுட்டு பின்னாடி ஓடுறாங்க. ஒட்டி பார்த்தா அஜய் இருக்கார் தெரியுமாங்க. யார், அந்த ஆல்ரெடி ஒரு தடவை லைட்டு பிளிங்க் ஆகும்போது பயந்தார் தெரியுமா, அந்த அஜய் மட்டும் அந்த பெட்டியை பார்த்த மாதிரியே அப்படியே உட்காந்துருக்காரு. மிச்சம் 3 பேருமே பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த சிரிப்பு சத்தம் அஜயோட வாயிலிருந்து அதே மாதிரி சிரிப்பு சத்தம் வருதுங்க. அப்போ இவங்க 3 பேர் இருந்துட்டு, அஜய் உன்னை கொல்ல போகிறேன் பாரு, நீ பயந்தாங்களையும் நாங்கள் சொன்னதுக்காக எங்களை பயமுடுத்துறியா, நீ பெசாமரி வா இங்கே வா அப்படிங்க. அஜய் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்காருங்க, நிப்பாட்டே முடிக்காரு. இதை பார்த்த 3 பேரும் இவங்க என்ன ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு நதீம் இருக்கவர் போய் அஜய் புடச்சில் போய் டமால்னு அடிச்சுட்டு என்ன ஓவராக சீன் மேரு போட்டு அடைக்கியா அப்படின்னு திட்டுறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அந்த அஜய் சிரிப்பு சத்தத்தை நிப்பாட்டவே இல்லைங்க, அப்படியே சிரிச்சுட்டு தான் இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் தான் யாருமே எதிர்பார்க்காத நிறைய பயங்கரமான விஷயம் அன்னைக்கு நடந்திருக்கான். என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஜயோட சிரிப்பு அப்படியே அமைதியாகுது. அஜய் உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி இவங்க 3 பேரும் கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இதை பார்த்தீங்களாடா அப்படின்னு சொல்லி அந்த ட்ரங்க் பெட்டியிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து அஜய் காட்டுறாருங்க. இதை பார்த்த அந்த 3 பேரும் யார், டிராவிடு, நதீமு, விஜய், இவங்க 3 பேரும் நடுங்கி போயிட்டாங்க. என்னன்னா நம்ம என்ன பார்த்தோம், முடி நகங்கள் வேற பேப்பரு எலும்பு இவ்வளோ தானே உள்ளே இருக்குன்னு பார்த்தோம். ஆனால் உள்ள ஒரு தாலி இருந்திருக்கு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு தாலி கயிறு எடுத்து யார், அஜய் வந்து காட்டுறாரு, மச்சான் இங்கே பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்து அவ்வளோ பேருக்கும் இவ்வளோ நேரம் போதையில் என்னெல்லாமோ பண்ணிட்டாங்க வச்சுட்டாங்க. ஆனால் இது ஒரு கட்டத்தில் எக்ஸ்ட்ரீமாக போகிறது டிராவிடால் புரிஞ்சிக்க முடியுது. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்ம மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமா அவங்களுக்கு புரியுது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அதை தூரப்போடு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த கயிறை வந்து தட்டி விட்றாங்க. அது அப்படியே கீழே விழுது. வீட்டை கூட போட்டாமல் 4 பேர் தலை தெறிக்க ஓடுறாங்க. தலை தெறிக்க ஓடி நேராக டிராவிடோடைய தோட்டத்துக்கு
தோட்டத்துக்கு போகிறாங்க. டிராவிடோடைய தோட்டத்துக்கு போய் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்குறாங்க. டிராவிட் தோட்டத்தில் அவங்க அப்பா சிசிடிவி கேமரா வந்து பொருத்தி வச்சுருப்பாருங்க. அந்த சிசிடிவி கேமராவில் வந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உட்காந்துருக்காங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தலை தெரிச்சு ஓடி வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிட் சொல்கிறாரு. ஆனால் நதீம் சொல்கிறாரு, டேய் இதில் என்ன இருக்கா, அதான் அந்த வீட்டை விட்டு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு, டேய் நீங்களே என்னையை நம்பி தான் இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க, நான் தேவையில்லாமல் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட்டுனா என் ஃபேமிலிக்கும் எங்கள் வீட்டுக்கும் தான் கெட்ட பேர் ஆகும், தயவு செஞ்சு சொன்னால் கிளம்பிடுவோம் அப்படிங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, ஆளுக்கு 2 பேராக வண்டி எடுத்துகிட்டு நேராக டிராவிடோட வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க தோட்டத்துலேருந்து பைபாஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே கேட் ஒன்று வருங்க. அந்த ரயில்வே கேட்டில் கேட்டு போட்டாங்க. அந்த சைடு 2 வண்டி, இவங்களுடைய 2 வண்டி, இது மட்டும் தாங்க அங்கே இருக்குது. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே கேட்டுக்கிட்ட ஒரு பாட்டி வந்து சும்மா உட்காந்துருக்காங்க. அந்த பாட்டி உட்கார்ந்துருந்தவங்க டிராவிடையே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. டிராவிட் இந்த பாட்டி எதுக்கு நம்மளே பார்க்குதுன்னு சொல்லிட்டு இவர் பெருசாக எடுத்துக்கல. நேராக அந்த பாட்டி இவரை நோக்கி வருது. யாருக்கிட்ட? டிராவிடை நோக்கி வருது. டிராவிடை நோக்கி வந்து டிராவிடுக்கு பின்னாடி தான் அந்த அஜய் உட்கார்ந்துருக்காருங்க. அஜயை பார்த்து அஜயோட கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட டிராவிடுக்கு இவ்வளோ நேரம் இருந்த பயத்தோட இந்த பாட்டி சொல்கிறது ரொம்பவுமே பயமாக இருக்குங்க. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட, பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க, யார் பாட்டி நீங்கள் தேவையில்லாமல் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னதுக்கு, உங்களை யார் அந்த வீட்டுக்குள்ளே போச்சுன்னா, உங்களை யார் அந்த வீட்டுக்குள்ளே போச்சுன்னான்னு சொல்லி அந்த பாட்டி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக அதே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இவங்க எல்லாத்துக்குமே பயம் நடுநடுங்கி போயிட்டு. ஏன்னா இவங்க 4 பேரை தவிர வேறு யாருக்குமே இவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனது தெரியாது. இந்த பாட்டிக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் ரொம்ப பயப்படுறான். உடனே டிரைவர் வண்டியை ஒரு லேசாக ஓரம் கட்டுறாரு. கெட்டிட்டு அவர்கிட்ட அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க, பாட்டி என்ன பாட்டி சொல்கிறீங்க, நாங்கள் போனது எப்படி பாட்டி தெரியும், அந்த வீட்டில் அப்படி என்னதான் பாட்டி இருக்குது, தயவு செஞ்சு எங்களை காப்பாற்றுங்க பாட்டி, நாங்கள் வீட்டை பார்க்க போயிடுறோம், நாங்கள் இனிமேல் இந்த சைடே வரமாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. டிரைவர் உடனே கேட்குறாரு, எனக்கு பயமாக இருக்குது பாட்டி, என்ன பாட்டி சொல்கிறீங்க, இவங்கெல்லாம் வெளியூர் பாட்டி, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த பாட்டி வந்து ஒரு உண்மையை சொல்கிறாருங்க. அந்த வீடு வந்து ஒரு தோட்டத்து வீடாக தான் முன்னாடி இருந்திருக்கு. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி அதில் ஓனராக ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்தில் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு குடும்பம் இருக்கும், அப்படி தானே? அந்த தோட்டத்தில் அதே மாதிரி வேலை செய்ய ஒரு குடும்பம் இருந்திருக்கு. அந்த குடும்பத்தில் வந்து கணவன் மனைவி 2 பேர் இருந்திருக்காங்க. அந்த மனைவி மேலே தோட்டத்து முதலாளிக்கு வந்து ஒரு கண்ணு. அப்பவும் இந்த பிள்ளைய வந்து நல்லா ஆசை வார்த்தை பேசி, உன் கணவனோட நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பிள்ளையும் வந்து மயங்கி இருக்குங்க. அப்போ என்ன இருக்குது, இந்த ஓனர் வந்து அந்த பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணை வந்து ஏமாற்றிட்டானாங்க. கடைசியில் இவன் என்ன தான் கெடுத்தாலும் வச்சாலும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே அந்த பொண்ணு எதிர்பார்த்துச்சு. அதே மாதிரி அந்த தோட்டத்துக்காரன்ட்ட போய், ஐயா என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, என்னை இந்த மாதிரி வாயும் உயருமா இருக்கேன் உங்களால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. அதுக்கு அந்த தோட்டத்துக்காரர் இருந்துக்கிட்டு, நீ ஒரு வேலைக்காரி, உன்னையெல்லாம் எதுக்கு நான் கெட்டிக்கணும், உன்னை மாதிரி 10 பிள்ளைகளை நான் இது பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை கேட்ட அந்த பிள்ளை ரொம்பவுமே கதறி அழ ஆரம்பிச்சிருக்கு. உங்களால் தான் என் வயிற்றில் ஒரு பிள்ளை வளருது அப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆனால் அந்த தோட்டத்துக்காரன் எதுவுமே காது கொடுத்தே வாங்கலையாங்க. அந்த பொண்ணை போட்டு பயங்கரமாக அடித்தானா. இது எதுவுமே அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குற அந்த கணவருக்கு தெரியாது, இந்த பொண்ணுடைய கணவருக்கு. இது எல்லாமே அவங்களுக்கு தெரியாமல் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தோட்டத்து ஓனர் வந்து இந்த பொண்ணை வந்து வயிற்றில் உள்ள பிள்ளையை கலைச்சிரு அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பொண்ணு இல்லை, நான் கலைக்கவே மாட்டேன், என் கணவர்கிட்ட இதை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆனால் அது எதையுமே அந்த தோட்டத்து ஓனர் கேட்காம அந்த பொண்ணை அந்த தோட்டத்து வீட்டிலேயே வச்சு கொன்று பக்கத்தில் உள்ள ஒரு மரத்தில் தூக்கில் தொங்க விட்டுட்டானாங்க அந்த ஓனர். இது எதுவுமே தெரியாத அந்த தோட்டத்துக்காரர், அந்த தோட்டத்தில் வேலை பார்க்குறாரு தெரியுமா, அவர் வந்து மனைவி தூக்கு போட்டு இருந்த நிலைமையை பார்த்து ரொம்பவுமே கதறி அழுதுருக்காரு. அதுக்கப்புறம் ஓனரை கூப்பிட்டுருக்காரு. ஓனர்கிட்ட வந்து இது பண்ணும்போது, உன் பொண்டாட்டி ஏதோ தப்பான தொடர்பில் இருக்கா போல், அது உனக்கு தெரிஞ்சிட்டுன்னு நினச்சி தான் உன்னை தூக்கு போட்டா அப்படி இப்படி தப்பாக அந்த பொண்டாட்டியை பற்றி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் அந்த தோட்டத்துக்காரர் நம்பிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்டாட்டியை வந்து அடக்கம்லாம் பண்ணிட்டாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த தோட்டத்தில் ரொம்பவுமே மர்மமான நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கான். அந்த டைமில் நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அது போக முக்கியமாக அந்த தோட்டத்து ஓனர் இருக்கார் தெரியுமா, அவருக்கு நிறைய கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அவருடைய கனவுல வந்து இந்த பொண்ணு வர்ற மாதிரியும் அண்ட் ஏதோ போட்டு அணத்துற மாதிரியும் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அப்போ இந்த தோட்டத்து ஓனருக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பொண்ணுடைய ஆத்மா தான் ஏதோ ஒரு வேலையை பார்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு சாமியாரை வந்து அந்த டைமில் கூப்பிட்டு வந்திருக்காங்க.
கூட்டு வந்தோட்டி அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த பொண்ணுடைய கணவர் இருக்கார் தெரியுமா, அவரையே கூப்பிட்டு உன்னுடைய மனைவியோட ஆத்மா வந்து இந்த தோட்டத்தில் சுற்றிட்டு இருக்கு, அதுதான் எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கு, அது வந்து ஒரு துஷ்ட ஆத்மா, அதை நம்ம அடக்கியே ஆகணும் அப்படி இப்படின்னு இவரோட மண்டையை கழுவி இருக்காரு. என்னன்னா அந்த ஆத்மா எதுக்காக வருதுன்னா அதுக்கு நடந்த கொடூரத்துக்கு பழி வாங்குறதுக்காக தான் வருது. ஆனால் அது எதுவுமே தெரியாத அந்த கணவர் அப்பாவி என்ன பண்ணுறாருன்னா தான் மனைவியோட ஆத்மாவை அடக்கியதுக்கு அவரே உதவியும் பண்ணியிருக்காரு. என்னன்னா அந்த புதைச்ச இடத்துலையே போயிட்டு அந்த பொண்ணுடைய எலும்புகள் அண்ட் அந்த பொண்ணு சீப்பில் இருந்து முடி இது எல்லாத்தையும் எடுத்து, அது போக அந்த தாலி இருக்கும் தெரியுமா, இவர் தன்னோட கையால் அந்த பொண்டாட்டி கட்டின தாலி, இது எல்லாத்தையும் வச்சு அந்த தோட்டத்து வீட்டுக்குள்ளேயே ஒரு சின்ன ரூம் இருந்திருக்கான். அந்த ரூமுக்குள்ளே பூஜைகள்லாம் பண்ணி அந்த ட்ரங்க் பெட்டியில் அடைச்சி வச்சுருக்காங்களாம். இதுதான் அந்த ஆத்மாவை அந்த இடத்துல அடைச்சதுக்கான ஒரு உண்மை சம்பவமாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா, அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாருக்கிட்டேயுமே அந்த வீட்டை யாருமே வாங்காதீங்க, அந்த தோட்டத்தை யாருமே வாங்காதீங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்லி, அதுக்கப்புறம் அந்த தோட்டம் யாருனாலையுமே விற்கப்படலையாங்க. அதாவது மட்டமான ரேட்டுக்கு கூட வாங்க ஆட்கள் ரெடியாக இல்லையா, ஏன்னா இந்த சம்பவம் ஃபுல்லாக தெரிஞ்சதுக்கு அப்புறம். ஸோ இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிராவிடோட அப்பாவும் தோட்டம் வாங்க வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு அந்த தோட்டத்தை தான் பார்த்துருக்காரு. ஆனால் அந்த தோட்டத்தோட கதைகள் எல்லாத்தையுமே முன்னாடியே தெரிஞ்சனால அவர் பக்கத்து தோட்டத்தை வாங்கியிருக்காருங்க. ஸோ அதனாலேயே அந்த தோட்டம் இருக்குது தெரியுமா, அதோட கதைகள் தெரிஞ்சனால தான் அந்த தோட்டத்தை டிராவிடோட அப்பா கூட வேலை பார்க்குற தோட்டத்துக்காரரும் சரி, டிராவிடோட அப்பாவும் சரி அந்த வீட்டை பற்றி அவ்வளோ தூரம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவ்வளோ சம்பவத்தையும் விலாவரியாக சொல்லியிருந்தா கூட டிராவிட் அந்த பக்கம் போயிருக்க மாட்டார். இது எதுவுமே சொல்லாமல் மொட்டை கொட்டையாக சொன்னதுனால டிராவிட் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. அந்த பெட்டியையுமே திறந்துட்டாரு. இனிமேல் அவங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. இந்த பாட்டி இந்த சம்பவத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அஜயோட மூஞ்சும் சரி, விஜய் மூஞ்சும் சரி, நதி மூஞ்சும் சரி, டிராவிட் மூஞ்சும் சரி ரொம்பவுமே வித்தியாசமாக மாற ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா அவங்க பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறத அவங்க அப்போ தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ உடனே அந்த பாட்டியுமே கிளம்பிட்டாங்க, எதுவுமே பேசலையா, அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். இவங்க பாட்டி எங்களை காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்கன்னதுக்கு அந்த பாட்டி காசு கொடுத்து கூட வாங்கலையா, திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருந்தாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் டிராவிடும் அஜயும் ஒரு வண்டியில் இருக்காங்க, விஜயும் நதியும் ஒரு வண்டியில் இருக்காங்க. அந்த ரயில்வே கிட்ட தாண்டுறாங்க, நேராக வீட்டுக்கிட்ட போகிறாங்க. அந்த மெயின் ரோட்லலாம் போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு சவுண்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிராவிடும் அஜயும் நடு ரோட்டில் கீழே விழுந்துருக்காங்க. அதாவது ஆக்சிடென்ட் ஆகிட்டு டிராவிடுக்கும் அஜய்க்கும். உடனே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, என்னடா சவுண்டுன்னு சொல்லி. அதான் டிராவிடும் அஜயும் கீழே விழுந்துருக்காங்க. நேராக கிட்ட போகிறாங்க. கிட்ட போய் எழுப்பிடுறாங்க, டே மச்சான் என்ன நடந்துச்சு தெரியுமான்னதுக்கு, ஏதாவது வண்டி அடித்தா கீழே விழுந்துருவாங்களா, பயத்தில் இப்படிலாம் பயத்தை வெளியே காட்டாதீங்களான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. டிராவிடு வீட்டுக்கும் வந்தாச்சு. டிராவிடோட அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க அப்பா எங்கேயோ வெளியே போயிருக்காராம். ஸோ அவங்க அம்மா கிட்ட எந்த சம்பவம் சொல்ல, ஏன்னா சொன்னாங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் உள்ள பெரிய மக்கள் நம்மளை கண்டிப்பாக திட்டுவாங்க, முடிஞ்சு அடிக்கவே செஞ்சுருவாங்க திருநெல்வேலி சைட்லலாம். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, இது வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் டிராவிடோட ரூமுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ரூமுக்குள்ளே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த அஜய் எதுவுமே யார்கிட்டையுமே பேசலைங்க. எப்போலேருந்து தெரியுமா பேசலை, அந்த தாலியை வந்து காட்டினார் தெரியுமா, அப்போலேருந்து இப்போ வரைக்கும் அந்த அஜய் ஒரு தடவை கூட வாயை திறந்து பேசலைங்க. இதை அந்த 3 பேரும் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. ஆனால் டிராவிட் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இந்த அஜய் நடவடிக்கையே சரியில்லைன்னு சொல்லி அஜய் முன்னாடி தான் சொல்லிட்டுருக்காரு. என்னன்னு சொல்லி 2 பேரும் கேட்குறாங்க. அஜய் அமைதியாக தான் இருக்காரு. என்னன்னா, நான் எப்படி பைக்கில் இருந்து கீழே விழுந்தேன் தெரியுமா, நான் பைக்கில் வந்துட்டுருக்கேன், பின்னாடி அந்த அஜய் உட்காந்துட்டு பொம்பளை குரலில் பேசுகிறான்டா, எனக்கு ரொம்ப பயமாயிட்டு, அவன் பொம்பளை குரலில் பேசணுட்டி தான் நான் வண்டியை பயந்து ஸ்லிப் ஆக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிராவிட் வந்து சொல்கிறாரு. அப்போ நதீம் சொல்கிறாரு, இந்த பாட்டி சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு இவன் நம்மளை பயமுறுத்த பார்க்கான், அஜய் உனக்கு எப்படி அவ்வளோ தைரியம் வந்துச்சு, நீ அவ்வளோ தைரியசாலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அஜயை போட்டு ஓட்டுறாங்க. அஜய் எதுவுமே பதில் பேசலைங்க. நீ இப்படியே அமைதியாக இருந்தால் நான் பயப்படுவோன்னு நினைப்படி, எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கணுமோ இருந்துக்கோ, நாங்கள் பயப்படவே மாட்டோம், பெய்யாச்சு ஏதோ ஒரு தேவையில்லாத வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பி வந்துட்டோம், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி நதீம் வந்து சொல்கிறாருங்க. இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நதீம் இருந்துட்டு சொல்கிறாரு, டே உங்கள் அப்பா சிசிடிவி வச்சுருக்காருலா, வா சிசிடிவியில் பார்த்துருவோம் நம்ம விஷயத்தை அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவியை பார்க்க சொல்கிறாங்க. அப்போ டிராவிடும் ஃபோனில் கனெக்ஷனில் தான் இருக்கும் போல். ஸோ உடனே என்ன பண்ணுறாரு, ஃபோனில் சிசிடிவி பார்க்குறாங்க. அந்த டைமுக்கு தள்ளி போகிறாங்க. தள்ளி போகும்போது என்ன ஆகுனா, இவங்க எல்லோரும் தலை தெரிச்சு ஓடுறது அந்த சிசிடிவியில் இருக்குது. என்னென்னா, அந்த தாலியை இவர் காட்டு நோட்டி ஓடினாங்க தெரியுமா, அப்படி அந்த ஓடுற சிசிடிவி காட்சியை பார்க்கும்போது அப்படி
அப்படியே பார்த்து சிரிக்கிறாங்க. திடீர்னு விஜய் இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் அங்கே ஒழுங்கா பாடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னன்னு நோட்டி திரும்ப அந்த இடத்த பொறுமையாக பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க வந்தது எத்தனை பேர்? 4 பேர். அஜய், விஜய், நதீம், டிராவிடு. இவங்க 4 பேர் தானே வந்தாங்க. இவங்க 4 பேரும் தலை தெரிச்சு ஓடுறாங்க. அஜய் இருக்கார் தெரியுமாங்க, அஜய் கூடயே ஏதோ ஒரு பொண்ணு கூட ஓடி வர்ற மாதிரியே அந்த சிசிடிவி காட்சியில் பதிவாயிருக்குங்க. இதை பார்த்த எல்லாரும் பயங்கரமான ஷாக்கு. நல்லா தெரியுதாங்க அந்த சிசிடிவி கேமராவில். பத்தறி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எல்லாரும் டக்குன்னு பெட்டில் இருந்து நவுறாங்களாம். அஜய் மட்டும் அந்த இடத்துல உட்காந்துருக்காங்களாம். உட்காந்துட்டு உங்களை பழி வாங்காமல் நான் சும்மா விடமாட்டேன், உங்களை பழி வாங்காமல் நான் சும்மா விடமாட்டேன்னு சொல்லி பொம்பளை குரலில் பேசுகிறாராம். யார்? அந்த அஜய். அவர் ஆம்பளை. அப்போ யோசிச்சு பாருங்கள், பொம்பளை குரலில் உங்களை பழிவாங்காமல் விடமாட்டேன்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. இதை கேட்ட 3 பேரும் நடுங்கி போகிறாங்க. அந்த லெவலுக்கு அவங்களுக்கு அந்த உயிர் போகிற லெவலுக்கு ஒரு பயம் இருக்கும் தெரியுமா, அந்த பயம் அப்போ அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா, டிராவிடு உடனே இவர் கதவை திறந்துட்டு வெளியே ஓடிடலான்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாரு. கதவு திறக்கவே முடியல. அம்மா 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 அம்மான்னு தட்டுறாரு. பார்த்தா அவங்க அம்மாவுக்கும் கேட்கலையா இல்லையான்னு தெரில, இல்லை அவங்க அம்மா வீட்டில் இல்லையான்னு தெரில, எதுவுமே அவங்களுக்கு கேட்கலையாங்க. இவர் போட்டு டம்முன்னு கதவை தட்டுறாரு. திறக்க முடியல. அப்போ உடனே விஜயும் கிட்ட வராரு, நதீமும் கிட்ட வராரு. 3 பேர் சேர்ந்து கதவை போட்டு தள்ளுறாங்க. டமால்னு அடிக்கிறாங்க. ஆனால் சுத்தத்தில் யாருக்குமே வெளியே இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணல, யாரும் கதவை திறக்கவும் இல்லை. ஆனால் இத்தனைக்கும் கதவு எந்த கொண்டியும் போடல, எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் அந்த அஜய் உட்காந்துக்கிட்டு உங்களை பழி வாங்காமல் விட மாட்டேன், என்னை கொன்னது நீங்கள் தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 3 பேரையும் பார்த்து அந்த அஜய் முறைக்கிறாராங்க. அவர் அப்படியே முறைச்சிட்டு இருக்கும்போது இந்த அஜய் இருக்கார் தெரியுமாங்க, இந்த அஜயோட கண்ணு ஃபுல்லாக ரெட் கலரில் மாறி அந்த ரெட் கலரில் கண்ணீர் வந்தால் எப்படி இருக்கும், ரத்த கண்ணீர்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி 2 கண்ணில் இருந்து ரத்த கண்ணீர் வடி தான் உங்களை பழிவாங்காமல் விட மாட்டேன்னு அந்த ரத்த கண்ணீரோட ஒரு பெண் குரலில் அந்த அஜய் பேசுகிறாங்களாங்க. இதை நேரில் அந்த சம்பவ இடத்துலையே பார்த்த 3 பேரும் பதறாங்க. அந்த விஜய்ங்கிறவர் அந்த சம்பவ இடத்துல மயக்கம் போட்டே உள்ட்டாராங்க. இதுக்கப்புறம் நதீமும் டிராவிடு தான் இருக்காங்க. விஜயை தட்டி எழுப்புறாங்க. விஜய்க்கு சுயநினைவே இல்லை, விஜய் மயங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த அஜய் இருக்கார் தெரியுமா, அதாவது அந்த பெண் ஆத்மாவால் பொசஸ் ஆன அந்த அஜய் மெல்ல எந்திக்கிறாராங்க. எந்திரிச்சிட்டு அவர் அப்படியே நடந்து வராராம். நடக்கிறது கூட ஒரு பெண் நடந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பொம்பளை மாதிரி நடந்து கிட்ட வராங்க. கிட்ட டிராவிடு மூஞ்சிக்கு நேருக்கு நேர் நின்று டிராவிடோட முகத்தை இப்படியே தடவுனாங்களாங்க. தடவிட்டு நீ தானே என்ன பழி வாங்கினன்னு கேட்டாங்களாங்க. டிராவிடுக்கு அந்த இடத்துல கை கால்லாம் நடுங்குதான். அவங்களால எதுவுமே வாயை திறந்து பேசக்கூட முடியலையாங்க. அவர் அந்த அஜயை தள்ளி விடவும் இல்லையா, அப்படி சில மாதிரி தன்னோட கை கால்களை கெட்டி போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கெட்ட நிலைமையில நின்றுட்டு இருக்காரு. ஆனால் எதுவுமே கெட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிற்கிறாங்களாம். இதுக்கப்புறம் என்னன்னா, அப்படியே டிராவிட்டு கிட்ட நீ தான் பழி வாங்கினியான்னு கேட்டுட்டு அப்படியே கொஞ்சம் சைடில் திரும்புகிறாங்க. பார்த்தா நதீம் நிற்கிறாரு. நதீம் கிட்டேயும் போகிறாங்க. நதீமோட கை காலம் அப்படி லாக் ஆகிட்டு நதீமோட மூஞ்சி அப்படியே தடவி பார்த்துட்டு நீ தானே என்ன பழி வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதீம் கிட்ட போய் கேட்குறாங்களாம். நதீமாலையும் வாய் பேச முடியலையாம், கை கால்லாம் கட்டின மாதிரி ஆகிட்டான், எதுவுமே பண்ண முடியலையாம். அதுக்கப்புறம் கீழே படுத்து கிடக்காரு தெரியுமா, மயக்கம் போட்டு. அந்த மயக்கம் போட்டு கீழே படுத்து கிடக்கிற விஜயை பார்க்குறாங்களாங்க. விஜய் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக எந்திக்கிறாராம். எப்படி மயக்கம் போட்டு இருந்த விஜய் ஆட்டோமேட்டிக்காக எந்திக்கிறாராம். இது எல்லாமே அந்த டிராவிடோட ஒத்த ரூமுக்குள்ளே நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஜய் அப்படியே நிற்கிறாரு. விஜயோட கண்ணு முடிதான் இருக்குது, வாய் முடிதான் இருக்குது, எல்லாம் முடிதான் இருக்குது. விஜய் அப்படியே தடவுறாங்க. நீ தானே பழி வாங்கினேன்னு கேட்குறாங்க. கேட்டோடி விஜயோட கண் அப்படியே ஓப்பன் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் விஜய் திரும்ப அதே மாதிரி மயங்கி விழுந்துட்டாராம். இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த ஆத்மா அந்த இருந்த 3 பேரையுமே நீ தானே பழி வாங்கினேன்னு சொல்லி பார்த்துருக்கு. ஆனால் இந்த ஆத்மாவை பழி வாங்கினது இந்த 3 பேர் இல்லை அப்படிங்கிறது அந்த ஆத்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. இதை தெரிஞ்ச அந்த அஜய் உடம்புக்குள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு என்ன பண்ணனே தெரியலையா. தலையில் அடிச்சுட்டு அழ ஆரம்பிக்குதாங்க ஒரு மூலையில் உட்காந்துட்டு. இதை பார்த்த நதீமுக்கும் சரி டிராவிடுக்கும் சரி என்ன பண்ணனே தெரிலையா. உடனே என்ன தெரியுமா பண்ணுறாங்க, அப்படி பதறி கத்த ஆரம்பிக்கிறாங்க. யாராவது காப்பாற்றுங்கன்னு பார்த்தா அஜய் ஒரு பக்கத்தில் இருந்துட்டு தலையில் அடிச்சுட்டு அழுறாராங்க. யார் என்ன பழி வாங்கினது, உங்களை சும்மா விட மாட்டேன்னு பொம்பளை குரல் அப்படியே அழுது தள்ளுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, டிராவிடு நதீமும் சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க தெரியுமா. இது யாருக்குமே கேட்கல. ஒரு கட்டத்தில் விஜய் எந்திக்கிறார்.
எந்திக்கிறாருங்க. இதே மச்சான் என்னடா ஆச்சு அப்படின்னு எந்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய்க்கே சுயநினைவு வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. உடனே விஜய் வந்து பார்க்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அஜய் வந்து தலையில் அடிச்சுட்டு அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த இவங்க 3 பேருமே நடுநடுக்கி போயிட்டாங்க. உடனே கதவை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க. கதவை அடிக்கும்போது டக்குன்னு யாரோ ஒரு ஆள் திறக்கிறாங்க. திறந்துட்டு டிராவிட் அம்மா கத்துறாங்க. 3 என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்படி போட்டு கதவை தட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே டிராவிட் டக்குன்னு வெளியே வர்றாரு, விஜயும் வெளியே வர்றாரு, நதிமும் வெளியே வர்றாரு. உடனே கதவை பூட்டிடுறாங்க. கதவை பூட்டிட்டு நேராக அவங்க வீட்டு சோபா இருக்குமாங்க, அதில் ஓடி போய் மூச்சு வாங்க உட்காந்துருக்காங்களாங்க. இதை பார்த்த டிராவிடோட அம்மா, உங்களுக்கு என்ன தாண்டாச்சு, ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தா மூச்சு பயங்கரமாக வாங்குதுங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிராவிடோட அம்மா என்னன்னு கேட்கும்போது டிராவிடோட அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலாக சொல்கிறாங்க. என்னென்னா அங்கே போனது, அங்கே போய் அந்த தாலியை எடுத்தது, அது பண்ண பெரிய தப்பு. நீங்களே யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல அந்த இடத்துல தாலி இருக்குது, அதை போய் யாராவது எடுப்பாங்களா? அதை எடுத்திருக்காரு அந்த அஜய், பெரிய தப்பு அவர் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த பாட்டி சொன்ன அத்தனை உண்மைகள், இது எல்லாத்தையுமே டிராவிடோட அம்மா கிட்ட சொல்கிறாங்க. டிராவிடோட அம்மா செவுட்டிலே அடிக்கிறாங்க டிராவிடை. உன்னை நம்பி உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நீ இப்படி தான் பண்ணிகிட்ருப்பியா, வச்சிட்ருப்பியா? உன்கிட்ட தான் முன்னாடியே அப்பாவும் தோட்டக்காரரும் சொல்லியிருக்காங்களா அந்த வீட்டு பக்கம் போகக்கூடாது, நீ எதுக்கு போன அப்படிங்கப்போ டிராவிட் கேட்குறாரு, இதெல்லாம் எப்படிமா உனக்கு தெரியும்னுட்டி. டிராவிடோட அம்மாவுக்குமே இந்த சம்பவம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் டிராவிடோட அப்பாட்ட வந்து சொல்லியிருக்காங்க, ஏங்க இவன் தோட்டத்து வீட்டுக்கு போகிறேங்க, அங்கே போய்ட்டு தேவையில்லாமல் அவன் அந்த வீட்டு பக்கம் பேரக்கூடாது, நீங்கள் ஒரு கண்ணு பார்த்துக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. அதுக்கு டிராவிடோட அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஒரு தடவை அவன்கிட்ட வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், அதனால் அவன் கண்டிப்பாக அங்கே போகமாட்டான் அப்படிங்கிற மாதிரி டிராவிடோட அப்பா சொல்லியிருக்காரு. அது போக அந்த தோட்டத்துக்காரர் வந்து ஏற்கனவே இவங்க வீட்டுக்குள்ளே போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க தெரியுமா, அப்போ அந்த தோட்டத்துக்காரர் வந்தார்ல, அதை வந்து டிராவிட அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இந்த மாதிரி தம்பி வந்து போகிறதா பிளான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கேம்மா, நல்ல வேலைக்கு நான் போனேன், நான் போய் சொன்னனால சரிண்ணே நான் இனிமேல் போகலனே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் சொல்லியிருக்காங்க. இதனால தான் டிராவிட அம்மா நம்பிக்கையாக இருந்திருக்காங்க, தன்னுடைய மகன் வந்து போகமாட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையும் மீறி, இந்த தோட்டத்துக்காரர் சொன்னதையும் அவங்க அப்பா சொன்னதையும் மீறி இவன் வந்து அங்கே போயிட்டு இவ்வளோ பெரிய ஒரு வினையை வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு தான் பலார்னு அடிச்சிருக்காங்க. இப்போ டிராவிடுக்கும் சரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரிலையா. உடனே டிராவிடோடைய அப்பாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க, எங்கே இருந்தாலும் உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்காங்க. உள்ள இது போக அந்த ரூமுக்குள்ளே அஜய் மட்டும் இருக்கார் தெரியுமா, உள்ள பயங்கரமாக சத்தம் கேட்குதுங்க. அதாவது என்னென்னா, ஒரு பொண்ணு கதறி அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த ரூமுக்குள்ளே சத்தம் கேட்குது. உடனே ரூம் பூட்டி தானே இருக்குது, எதாக இருந்தாலும் ரூமுக்குள்ளே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிட அம்மா சொல்லிட்டாங்க. டிராவிடெலாம் இருந்துட்டு என் ஃப்ரெண்டை எப்படியா காப்பாற்றணுமா, உள்ளே போய் பாருங்கம்மான்னு இருக்கு, பெசாமல் ஏறி அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸை பற்றி தெரிலையா உனக்கு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல விஜய் இருந்துக்கிட்டு, அம்மா தயவு செஞ்சு காப்பாற்றுங்கம்மா, அவங்க வீட்டில் என்ன சொல்லனே தெரிலமா, எனக்கு பயமாக இருக்குமான்னு நதிமு, டிராவிடு, விஜய் 3 பேருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க டிராவிடோடைய அம்மா கிட்ட. டிராவிடோடைய அம்மாவுமே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாங்கிட்டாங்க. அவங்க அப்பாவும் வீட்டுக்கு வந்தாங்க. கூட யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, கூட அந்த தோட்டக்காரரும் வராரு. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, இந்த நடந்த சம்பவம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. டிராவிடோடைய அப்பாவுக்குமே சரியான கோவம்ட்டு இந்த தோட்டத்துக்காரர் அப்பவும் சொல்கிறாரு, தம்பி நான் அவ்வளோ தூரம் வான் பண்ணோம்ல தம்பி, ஏன் தம்பி அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொல்லி இந்த தோட்டக்காரரும் வந்து சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம், அதுக்கு மட்டும் வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டிராவிடோடைய அம்மா வந்து இப்போ சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் உள்ளேருந்து அதே மாதிரி பயங்கரமான குரல், அதாவது அந்த பெண் குரல் கேட்டுக்கிட்டே இருக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னா, யார் இப்படி அழுதுட்டுருக்கா உங்கள் வீட்டில் தான் கேர்ள்ஸ் யாருமே கிடையாது, லேடிஸ்லாம். அக்கா இங்கே இருக்கீங்க, அப்போ உள்ளே யாருக்கா அழுதுட்டுருக்கா, என்னக்கா ஆச்சுன்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் ஒரு 2-3 பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போவும் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையுமே விவரத்தை ஃபுல்லாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தோட்டத்துக்கு போயிட்டான், அந்த வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பொண்ணுடைய ஆத்மா இறங்கிட்டா வெளியே அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிட்டு, அந்த ஆத்மா தான் பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கு இந்த மாதிரி அஜய் உடம்புக்குள்ளன்னு சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ உடனே இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிராவிடோடைய அப்பா எப்படியாவது இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் அமைதியாக இருந்தால் போதும், நாளைக்கு கண்டிப்பாக நான் சாமியாரை வர வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டரை வந்து கூப்பிடுறாங்க. மயக்க ஊசி போட டைரெக்டாக உள்ளே வராங்க. உள்ளே வந்து பார்த்தா அப்படியே அந்த ரூமையே குப்பையாக்கி பெட்டெல்லாம் கிழிச்சு போட்டு முடியெல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த அஜய் வந்து ஒரு பொம்பளை மாதிரி உட்காந்துருக்காருங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அஜய்க்கு வந்து மயக்க ஊசி போட்டு அதே இடத்துல தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிராவிடோடைய அப்பா நைட்டாக திருவனந்தபுரம், திருநெல்வேலியிலேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் வரும்.
திருவனந்தபுரத்துக்கு கார் எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. கார் எடுத்துகிட்டு போய் அங்கே உள்ள ஒரு சாமியார், யார், நம்ம ஊர் சாமியார் கிடையாது, கேரளாவில் உள்ள ஒரு மாந்திரிகவாதியை டிரைவரோட அப்பா நைட்டோட நைட்டாக ரிட்டர்ன் கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்துட்டு காலைல விடிஞ்ச ஒட்டி சம்பவ இடத்துலையே அவர் வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இதுக்கப்புறம் தான் யாருமே நினச்சி பார்க்க முடியாத நிறைய பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது என்னன்னா, இந்த சாமியார் வந்து அந்த இடத்துல பூஜையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அஜயை கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அஜய் கொஞ்சம் மயக்க நிலைமையில இருந்தனால வந்து உட்காந்துட்டாரு. அஜயோட உடம்புல பூந்திருக்கிற அந்த பொண்ணுடைய ஆத்மாவை வெளியே கொண்டு வரலான்னு சொல்லி இவர் பூஜை பண்ணுறாரு. டக்குன்னு அந்த ஆத்மா வந்து அஜயோட உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு அஜயை போட்டு இதுமாக போட்டு உலுக்கி தள்ளுதாங்க. இவரால் எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையா. டிரைவரோட அப்பாலாம் அஜயை பிடிக்கிறாங்களாம், எதுவுமே பண்ண முடியல. முடியை பிச்சுக்கிறாராம், நாக்கை பிடிச்சி கட்டிக்கிறாராம். எதுக்காகனா அந்த உடம்புல இருந்து தன்னை வெளியே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இத்தனை நாளாக அடப்பட்டிருந்த அந்த ஆத்மா இந்த வேலையெல்லாம் பார்க்குதாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த சாமியாரே சொல்கிறாரு, இந்த ஆத்மா ரொம்ப ஒரு ருத்திர தாண்டவமான கோரமான நிலைமையில் இருக்குது. இதை நம்ம ஈஸியாக விரட்ட முடியல. இதை நம்ம வந்து வெளியெடுத்தால் இந்த பையனோட உயிருக்கே ஆபத்தாக கூட மாறிடலாம். அதனால அந்த ஆத்மாவுக்கு என்ன வேணுங்கிறத கேட்டு நம்ம நிறைவேற்றினா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த சாமியார் சொல்கிறாங்க. அந்த ஆத்மா கிட்டேயுமே உனக்கு என்ன வேணும் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அப்போ என்னை கொன்னுட்டு என் கணவர்கிட்ட என்ன தப்பாக சொன்னால் அந்த ஆளை நான் பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ அந்த டிரைவரோட அப்பா இருந்துக்கிட்டு அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அவன் இறந்தே போயிட்டான், அவனெல்லாம் உன்னால் பழி வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டிரைவரோட அப்பா சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆத்மா கேட்கவே இல்லை, நான் பழி வாங்கணும்னு சொல்லி அஜயோட கை காலெல்லாம் போட்டு திருக்குதாங்க. இப்போ நம்ம கையை இப்படி திருக்குனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கை காலை திருக்குதான், நாக்கை பிடிச்சி அப்படியே கடிக்குதான், ரத்தம் வர்ற அளவு. அப்போது அந்த சாமியார் இருந்துக்கிட்டு திருநார் எல்லாத்தையும் எடுத்து வாயிலெல்லாம் பூசி ரப்புறாங்க பண்ணிட்டு, இந்த மாதிரி நீ தயவு செஞ்சு சொன்னால் கேளு, நீ பழி வாங்கணும்னு துடிக்கிற இந்த பையன் பாவம், இவன் ஒரு படிக்கிற பையன், உனக்கு ஒரு பையன் இருந்தால் இந்த மாதிரி தானே இருப்பா, இப்போ ஒரு படிக்கிற பையன் நீ இப்படி தான் பண்ணுவியா, அவன் ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டான், அந்த பையனை விட்டுரு, உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்களாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஜயோட உடம்புல உள்ள ஆத்மா அப்படி சாந்தமாகுதுங்க. அதாவது என்னென்னா அமைதியாகிட்டு எனக்கு என் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு அழுதாங்க. அப்போ இந்த சாமியார் சொல்கிறாங்க, உன் குழந்தையா, என்னது உன் குழந்தை அப்படின்னு கேட்கும்போது, அவன் என்னை கொல்லும்போது நான் நிறமாச கர்ப்பிணி, அதனால என் குழந்தை எனக்கு கண்டிப்பாக வேணும், என் குழந்தைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆத்மா வந்து பயங்கரமாக வந்து கதறி அழுதான். அஜயோட உடம்புல இருக்கல அந்த பெண்ணுடைய ஆத்மா. இப்போ இதை கேட்ட டிரைவரோட அப்பாவும் சரி எல்லாரும் சரி, என்னடா இப்போ பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு இவ்வளோ நேரம், சரி அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணால் இப்படி குழந்தை வேணும்னு கேட்குது, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, இந்த பசங்களையும் காப்பாற்றணுமேன்னு சொல்லிட்டு டிரைவர் எல்லாருமே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு சொல்லுது, என்ன புதைச்ச இடத்துல தான் என் பிள்ளையும் இருக்கும், என் பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லி ரொம்பவுமே கதறி கேட்குறாங்க. அப்புறம் தான் அந்த பாட்டியை பற்றி டிரைவர் சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பாட்டி ரயில்வே கேட்டுக்கிட்ட இருந்தாங்க, அப்போ அந்த பாட்டி தான் என்கிட்ட நடந்த எல்லா விவரத்தையுமே சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோட்டி அந்த பாட்டியை தேடி டிரைவரோட அப்பாவும் அந்த தோட்டத்துக்காரரும் போகிறாங்க. அதே ரயில்வே கேட்டுக்கிட்ட அந்த பாட்டி இருக்குது. அப்போ அந்த பாட்டிக்கிட்ட என்னென்ன நடந்துச்சோ எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ அந்த பாட்டியுமே, உன்னோட பசங்க தோட்டத்தை வீட்டுக்கிட்ட போகிறத நான் பார்த்துட்டு இவங்க ஏதோ தப்பான வேலை பார்த்துருக்காங்க, அதனால தான் திரும்ப தலை தெரிச்சு ஓடி வந்திருக்காங்கன்னு தான் நான் அவங்கள கூப்பிட்டு நடந்ததெல்லாம் சொன்னேன், அவங்கள காப்பாற்றனா இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு அந்த பாட்டிக்குமே என்ன பண்ணணும்னு தெரில. அவங்க பார்த்தது சொல்லிட்டாங்க. இப்போ அந்த பாட்டிக்கிட்ட உங்களுக்கு தான் எல்லா கதையும் தெரிஞ்சிருக்கேன், நீங்கள் பழைய காலத்து ஆள், அந்த பொண்ணை கூட நீங்கள் கண்டிப்பாக நேரில் பார்த்துருப்பீங்க, அது அந்த டைமில் 10 மாதம் வந்து முழுகாமல் இருந்திருக்கு, குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் தான் இவன் இப்படி பண்ணிட்டான், அந்த குழந்தையோட இது எங்கே இருக்கும் அப்படின்னு போய் கேட்கும்போது, அவளை புதைச்ச இடத்துலையே பாருங்கன்னு சொல்லி அந்த புதைச்ச இடத்த காட்டும்போது அந்த இடத்துக்குள்ளே வந்து பார்க்குறாங்க. ஏன்னா இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தனால கண்டிப்பாக ஏதாவது இருக்குமா என்ன ஏது ஒன்றுமே தெரியாது, இது போய் நம்ம தோண்டியாக பார்க்க முடியும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த புதைச்ச இடத்துல உள்ள மண் இருக்குது தெரியுமா, அந்த மண்ணை அப்படியே ஒரு கவரில் அள்ளி போட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போயிட்டு சாமியார்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. சாமியார்கிட்ட வந்து விவரத்தை சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி மண் தான் இருக்குது, இந்த இடத்துல தான் புதைச்சிருக்காங்க, அந்த மண் தான் இது அப்படிங்காங்க. அப்போ உடனே சாமியார் வந்துட்டு, உன்னை புதைச்ச இடத்துல என்னால் அதை கண்டுபிடிக்க முடியல, எங்களை மன்னிச்சிரு, ஆனால் உன் குழந்தையோட புதைச்ச இடத்துல உள்ள மண் இந்த இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா கொஞ்சம் கூட அதை கேட்கவே இல்லையாங்க. அதோட வெறி ஃபுல்லாகவே தன்னோட குழந்தை வேணும், இல்லைன்னா அந்த பழி வாங்கினவே வேணும்
அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வெறியில் இருந்திருக்குங்க. இதுக்கப்புறம் என்னென்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா எவ்வளவோ சொல்கிறாங்க. டிராவிடோடைய அம்மாலாம் கதறி கதறி அழுதான். என்னென்னா எப்படியாவது என் குடும்பத்தை இது பண்ணிடு, என் பிள்ளை பாவம், இவனும் என் பிள்ளை மாதிரி தான், எல்லாரும் என் பிள்ளை மாதிரி தான், உனக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தால் இப்படி பண்ண மாட்டேன்னு எல்லாரும் கதறும்போது அந்த ஆத்மா அப்படியே அமைதியாகுதுங்க. அப்போ இது சாந்தமாகுது. இந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்ச சாமியார் உடனே என்ன பண்ணுறாருன்னா அந்த மண்ணை கையில் அள்ளி அப்படியே அந்த பெண்ணோட ஆத்மா இருக்கிற அஜயோட மூஞ்சில் அப்படியே தடவுனாங்களாங்க. அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், டிராவிடோட ரூமுக்குள்ளே டிராவிடோட மூஞ்சில் அந்த ஆத்மா கையை வச்சு அப்படியே தேய்ச்சி தெரியுமா, அதே மாதிரி அந்த ஆத்மாவோடைய மூஞ்சில் அப்படியே அந்த சாமியார் வந்து அப்படியே பூசுறாங்க அஜயோட மூஞ்சில். அப்படியே அந்த ஆத்மா அப்படி சாந்தமாகுது. அந்த மண் ஃபுல்லாக வாய்க்கு போதும். அந்த மண் அப்படியே வாயில் தொண்டை வழியாக போகிறது அப்படியே தெரிஞ்சிச்சான் டிராவிட். எல்லோரும் பார்த்தாங்களாம். தொண்டை குழியில் அப்படி இறங்கும் தெரியுமா, தண்ணியெலாம் குடிச்சா அந்த மாதிரி மண் இறங்குதான். அடுத்த நிமிஷம் அஜய் மயங்கி விழுந்துட்டாராங்க. ஸோ உடனே சாமியார் சொல்கிறாரு அந்த ஆத்மா போயிட்டு இனிமேல் வராது அப்படிங்கிறான். ஸோ உடனே டிராவிடும் சரி டிராவிட் அப்பா எல்லோரும் கேட்குறாங்க, எப்படிப்பா எப்படி சாமி சொல்கிறீங்க வராதுன்னு சொல்லி, இவ்வளோ ருத்ர தாண்டவமாலாம் இருந்துச்சு அப்படின்னதுக்கு நீங்கள் எல்லோரும் பேசணுட்டி அந்த ஆத்மா லைட்டாக சாந்தியாச்சு. அது அமைதியான டைம்லேயே அதோட பிள்ளை புதைச்சிருந்த மண்ணை வச்சு அந்த மண்ணை வாய்க்குள்ளே போனட்டி அதோட பிள்ளையோட உணர்வு எப்படி இருக்கும்லாம் அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சனால அது பட்டு தான் பிள்ளை பார்த்த சந்தோஷத்தில் அந்த ஆத்மா போயிட்டு இனிமேல் உங்களையும் தேடி உங்கள் குடும்பத்தையும் சரி தேடி வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னன்னா இவ்வளோ சம்பவம் நடந்தோட்டி அந்த ஊருக்குள்ளே ஃபுல்லாகவே பேச்சு பொருள் ஆகிட்டாது. அந்த திருநெல்வேலி சைடில் உள்ள அந்த கிராமத்தில் ஃபுல்லாகவே இது பேச்சு பொருளாகி என்ன ஆகிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023 காலகட்டம் வேறு, ரொம்ப பழைய காலகட்டம்னா பரவாயில்ல, 2023 காலகட்டம்னால அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இங்கே நடந்த கொடூரமான சத்தம் இது எல்லாத்தையுமே வந்து போலீஸ்காரங்கள்ட்ட சொல்லிட்டாங்க. போலீஸ்காரங்களும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. இவர் வந்து சாமியார்லாம் அனுப்பி விட்டுட்டார், டிரைவர் போட்டு காரில் அனுப்பி விட்டார். வீட்டுக்கு வராங்க, வீடே கொஞ்சம் ஒரு பூஜை பண்ண நிலமையில தான் இருக்குது. அப்போ அந்த போலீஸ்காரங்க சொல்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏது உண்மையை சொல்லுங்கன்னு நோட்டி இந்த மாதிரி நடந்த உண்மையை ஃபுல்லாக டிரைவரோட அப்பா டிரைவர் எல்லாமே சொல்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க என்றைக்கு ஆத்மா பேயெல்லாம் நம்புவாங்க, அவங்க சைடில் இதை நம்பவே இல்லை, நீங்கள் ஏதோ தப்பான வேலை எதை தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய போலீஸ் தானே, அவங்கக்கிட்ட வந்து இந்த சிசிடிவியை வந்து நம்ம ஆதாரமாக காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே என்னென்னா என்ன சிசிடிவின்னு சொல்லி டிரைவர் அப்பா கேட்குறாங்க. அப்போது இந்த மாதிரி நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சிசிடிவி பார்த்தோம்ப்பா, சிசிடிவியில் நாங்கள் 4 பேர் இருக்கோம், எங்கள் கூட ஒரு பெண் வந்து வர்ற மாதிரி இருந்துச்சுப்பா, நாங்கள் அதை பார்த்தோம்ப்பா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்கள்ட்ட அந்த சிசிடிவி காட்டுறாங்க. அந்த சிசிடிவியில் அப்படியே தெரியுது என்னென்னா 4 பேர் இவங்க நடந்து வராங்க, 4 பேர் கூட அந்த அஜய் பக்கத்துலேயே அஜய் கூடயே அந்த பெண்ணுடைய ஆத்மாவும் நடந்து வருதுங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்களுமே இவ்வளோ நாள் நம்பிக்கை இல்லாத விஷயத்த கூட இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தை பார்த்தா நம்பாமல் இருக்குவாங்க முடியும். ஸோ உடனே போலீஸ்காரங்களும் இதை பெருசாக எடுத்துக்காதீங்க, வெளியே எதுவும் சொல்லாதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்க, சின்னதாக ஒரு ஸ்டேஷனில் வந்து கையெழுத்து போட்டு போயிருங்க, இது எங்கள் இதுதான், நாங்கள் பெருசாக எதுவும் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு லெட்டர் எழுதி கையெழுத்து போட்டு ஸ்டேஷனில் கொடுத்துருங்க, இதை பெருசாக யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க, யாரும் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே போலீஸ்காரங்க கிளம்பிட்டாங்க. உடனே டிரைவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு இவங்க எல்லாரும் கையெழுத்து போட்டாங்க. ஆனால் அஜய் மட்டும் கையெழுத்து போடல. ஏன்னா அஜய்க்கு அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அவர் அப்படியே மயக்கம் போட்டார். உடனே என்ன பண்ணிட்டாங்க, பெட்டில் படுக்க வச்சுட்டாங்க. ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து மெனக்கிட்டு ட்ரிப்ஸ் வேறு போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த சாமியாரே சொல்லியிருக்காரு என்னென்னா இவர் உடம்புல ஆல்ரெடி ஆத்மா இறங்கிட்டு போயிருக்கு, இவர் உடம்புல உள்ள தெம்பு எல்லாத்தையும் அது உறிஞ்சிருக்கும், ஸோ நீங்கள் வந்து ட்ரிப்ஸ் போட்டுருங்க, டாக்டரை கூப்பிட்டு வந்து இது பண்ணிடுங்கன்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே வந்து சாமியுமே சொல்லியிருக்காரு. ஸோ ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. சுமார் 48 மணி நேரம் கழித்து தான் அந்த அஜய் வந்து கண்ணு முழிச்சு பார்த்துருக்காருங்க. பார்த்துட்டு என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி சம்பவங்களை ஃபுல்லாக சொல்கிறாங்க. அஜய் நடுநடுங்கி போயிட்டார். ஏன்னா நான் வந்து அந்த தாலியை பார்த்தோட்டி எனக்கு எடுக்கக்கூடாதுன்னு தான் தோணுச்சு, ஆனால் உங்கள் முன்னாடி கெத்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்தேன். அப்போ கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க, டே நீயே பயந்துட்டு தானே இருந்தேன், அந்த நகம் எலும்பு முடியெல்லாம் பார்த்துட்டு கூட நாங்கள் அதை எதையுமே தொடலை, அதையே தொடாமல் இருந்த நாங்கள் தாலியை பார்த்தோடனே நீ எப்படி அதை தொடணும்னு உனக்கு இதாச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, உங்கள் முன்னாடி நான் கெத்து காட்டுறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்கள், தண்ணியை போட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்து ஒரு சின்ன தப்புனால அந்த அஜய்ங்கிற வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும். அவர் இந்நேரம் உயிரோட கூட இருந்திருப்பாராங்கிற ஒரு சந்தேகம்தான்.
ஏன்னா அந்த லெவலுக்கு அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவர் பண்ண ஒரு சின்ன தப்பு. ஸோ தயவு செஞ்சு நீங்களும் சொல்கிறேன் சரி, எங்கேயாவது காட்டுக்குள்ளே போய் குடிக்கிறீங்களா பண்ணுறீங்களா, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போய் குடிக்கிறது அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. அதெல்லாம் தப்புங்கிறது வேற. அதை தாண்டி குடிச்சிட்டு அனாவசியமாக அங்கே உள்ள கல்லறைக்கு போகிறது, அங்கே உள்ள ஏதாவது வேலையை பார்க்குறதுன்னு சொல்லி இந்த மாதிரி தவறான இடத்துல போய் உங்கள் வாழ்க்கையை தயவு செஞ்சு அழிச்சிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி குடிச்சிட்டு வச்சுட்டு இருக்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்குமே இந்த ஒரு உண்மை சம்பவத்தை ஷேர் பண்ணி இந்த மாதிரிலாம் உலகத்தில் நடக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்துங்க. ஸோ நம்மளுடைய சேனலில் பார்க்குற நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. ஸோ தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இதே மாதிரி நிறைய உண்மை சம்பவங்களை உங்கள்கிட்ட நான் வந்து கொண்டு சேர்க்க முடியுங்க. ஸோ அது போக உங்களுக்கும் சரி, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக இருந்தாலும் சரிங்க, அமானுஷ உண்மை திகில் சம்பவங்கள் நடந்துருச்சுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வந்து நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளும் அதை நம்ம அடுத்த வீடியோவில் வந்து போடலாங்க. ஸோ இன்னொரு அமானுஷ உண்மை திகில் சம்பவத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.